குடியை கெடுக்கும், உன் வீட்டை குடிக்கும், உன் பேரை கெடுக்கும், பேர் புகழை கெடுக்கும், உன் உயிரை குடிக்கும் என்று சொன்னாலும் கூட இன்னமும் குடியை விடாமல் குடித்து மாய்ந்து போகின்றவர்களின் இந்த நிலையை பார்க்கும்போது பரிதாபப்படுவதா கோபப்படுவதா ஒன்றுமே தெரியவில்லை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் குடித்து 55 பேர்களுக்கு மேல் உயிர் இழந்திருக்கின்றார்கள். இதில் இன்னும் ஒரு என்ன கொடுமை என்றால், 3 பேர் ஏற்கனவே சாவு வரை சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து வீட்டுக்கு வந்தவர்கள் ஏற்கனவே வாங்கி வைத்த அதே பாக்கெட் சாராயத்தை மீண்டும் குடித்து தங்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவர்கள் இறந்துவிட்டால் அரசு இவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரும் என்ற பேராசையா என்ன என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் இந்த விஷச்சாராய சாவை குறித்து இந்த சர்ச்சைகள் பல எரிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அரசு செய்தது சரியா சரியில்லையா என்பதை ஒரு பக்கம் வைப்போம். அரசு குடித்து இறந்து போன அந்த ஏழை தொழிலாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் தருவதோடு இன்னும் சில ஏதேனும் அரசின் சார்பாக வேலை வாய்ப்புகள் அவர் குடும்பத்தாருக்கு கொடுத்து இனி குடியின் பக்கம் போகக்கூடாது என்பதற்கு சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை செய்கின்ற அதே நேரத்தில் அதை வெளியிருந்து பார்ப்பவர்கள் இது மிகப்பெரிய அநியாயம், குடித்து சாகிறவர்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதா, இது கொடுமை, இது சரியில்லை என்று கொக்கரித்துக் கொண்டும் சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் குடித்தவர்களுக்காக தரவில்லை. அவன் குடித்து இறந்து போனதனால் அவன் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்து தவிக்குமே என்பதால் தான் அதை உதவுகிறது என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த விஜய் இந்த சாராய சாவை தன்னுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ சென்றார். அங்கு இவர் சென்றதும் ஒரு பெண்மணியை சென்று அவரை கட்டிப்பிடி பேசு என்று சொல்லி ஒருவர் உசுப்பிவிட, அதே போல அவர் கட்டிப்பிடித்து அழுதுவது போலவும் இவர் ஆறுதல் சொல்வது போலவும் இருக்கிறது. அதே சமயத்தில் விஜய் அன்றைக்கு அந்த சாவில், அந்த கள்ளச்சாராய சாவில் இறந்தவர்களை பார்த்துவிட்டு வந்து மீடியாவிடம் பேசவில்லை. பேசியிருக்க வேண்டும். அவர்களை பற்றி அறிக்கை விடுவதோடு நேரடியாகவே இப்படி குடிக்காதீர்கள், குடித்து ஏன் உடலை மாழ்த்துக் கொள்கிறீர்கள் என்று கருத்து சொல்லியிருக்க வேண்டும், அல்லது ஏதேனும் பேசியிருக்க வேண்டும். அவர் அங்கு பேசாமல் அறிக்கை தான் விட்டிருக்கின்றார். இன்னொரு பக்கம் அண்ணாமலை இந்த நேரம்தான் சரி என்று தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக என்னென்னமோ ஸ்டண்ட் எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிறார். ராஜா என்கின்றவரோ ஒரு குறிப்பிட்ட அந்த கட்சியை மட்டும் தாக்கி பேசுகிறாரே தவிர, இதே போன்ற சாவுகள், கள்ளச்சாராய சாவுகள் குஜராத்தில் நடக்கும் போதும் மற்ற மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் நடிக்கும் போதும் இவர்கள் எல்லாம் வாய் மூடி வாய்க்கு பிளாஸ்டிக் போட்டு இருந்து விடுகிறார்கள். தமிழ்நாட்டில் நடந்தால் அது மட்டும் திராவிட கட்சிகளை திட்ட வேண்டும் என்பதற்காக, அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களின் செல்வாக்கை உடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் ராஜா, அண்ணாமலை போன்றவர்கள் வாயை திறந்து கூவமாய் தேலை போல வார்த்தைகளால் கொட்டுகிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சென்ற இடத்தில் ஆறுதல் சொல்லி அவர்களை எப்படி தேற்ற வேண்டும் என்று செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இனி இது போன்ற குடிகார சம்பவம் இருக்கக்கூடாது, குடிக்காதீர்கள் என்று அந்த மக்களிடம் பேச வேண்டும். அதை விட்டு இதை அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பேசுவதில் என்ன பயன் உண்டு? இத்தனை நாள் இல்லாமல் திடீரென்று சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இன்னும் இருக்கின்றது. அதாவது இடைத்தேர்தல் வருகின்ற இந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சியில், அதுவும் அந்த இடைத்தேர்தல் நடக்கின்ற அதற்கு பக்கத்தில் உள்ள கள்ளக்குறிச்சியில் இது போன்ற விஷச்சாராயம் குடித்து இறப்பவர்களின் எண்ணிக்கை உயரவும், அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் என்ன காரணமோ தெரியவில்லை. இது ஒரு மர்மமாக தான் இருக்கின்றது. இது வெற்றி பெற்ற அந்த கட்சிக்கு அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமா, அல்லது எங்காவது ஜெயிக்க வேண்டும் என்ற செய்த சதியா என்னவென்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால்
திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல குடிகாரனாக பார்த்து குடியை நிறுத்தாவிட்டால் இது போன்ற சாவுகள் நிச்சயம் நடந்து கொண்டுதான் இருக்கும். இவர்கள் என்ன பணம் கொடுத்தாலும் வாங்கி கொண்டு இப்படி குடித்து கொண்டே இருந்தால் அப்புறம் என்னாகும்? அவர்கள் குடும்பமே அழிந்து போகும், அவர்களும் அழிந்து போவார்கள். குடியை நிறுத்தாவிட்டால் அவர்களுக்கு வீழ்ச்சிதான். குடியை நிறுத்துங்கள் முதலில், பிறகு சமூகத்தை பற்றி பேசுவோம். குடித்துவிட்டு அலையாமல், உங்களுக்கென்று டாஸ்மாக் திறந்திருக்கிறது, அதில் போய் திறந்து குடித்து கொள்ளுங்கள். அதை விடுத்து கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடித்து ஏன் உங்களையே மாய்த்து கொள்கிறீர்கள்? குடியை விட்டு விலகி நில்லுங்கள் மக்களே. குடியை கெடுக்கும், உங்கள் உயிரை குடிக்கும். நம்புங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.